வணக்கம். நம்மள சுத்தி இருக்கிற எல்லா கையாளுபவர்களும் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்க மாட்டாங்க. சிலர் நண்பர்கள் மாதிரி நம்ம மேல ரொம்ப அக்கறை உள்ளவங்க மாதிரி நம்ம கூட பழகுவாங்க. இன்னைக்கு நம்ம கண்ணுக்கே தெரியாம நம்மள இயக்குற 5 விதமான மௌனமான கையாளுபவர்களோட முகத்திரிய கிழிக்க போறோம். வாங்க உள்ள போலாம். இந்த ஒரு வரி இதுதாங்க இன்னைக்கு நாம பேசப் போற முழு விஷயத்தோட மையம். உண்மையிலேயே சத்தமா பேசுறவங்கள விட அமைதியா நம்மள இயக்குற ஆளுங்க தான் ரொம்ப ரொம்ப ஆபத்தானவங்க. அவங்கள எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். அவங்க பார்க்க ரொம்ப நல்லவங்க மாதிரி தெரியும். ஆனா அவங்களோட உண்மையான சக்தி அவங்க பேசுற வார்த்தையில இல்ல. அதுக்கு பதிலா அவங்க செய்யற சின்ன சின்ன மௌனமான செயல்கள்ல தான் இருக்கு. ஒரு பொம்மலாட்டுக்காரன் எப்படி நூலை வச்சு பொம்மைய ஆட்டுவானோ அதே மாதிரி இவங்க நம்ம உணர்ச்சிகளையும் முடிவுகளையும் நமக்கு தெரியாமலே ஆட்டுவிப்பாங்க. சரி, இப்ப நாம பார்க்க போற 2 பேரு நம்மளோட ரொம்ப இயல்பான உணர்ச்சிகளான பாராட்டு மேல இருக்கிற ஆசையையும் குற்ற உணர்ச்சியையும் எப்படி தங்களுக்கு சாதகமா ஒரு ஆயுதமா மாத்துறாங்கன்னு பார்க்கலாம். இந்த டைப் ஆளுங்க இருக்காங்க இல்லையா, இவங்க உங்களை மிரட்டவோ அதட்டவோ மாட்டாங்க. அதுக்கு பதிலா புகழ்ச்சிங்கிற ஒரு போதையை உங்களுக்கு கொடுத்து அதுக்கு உங்களை அடிமையாக்கி முழுசா உங்க கண்ட்ரோல்ல வச்சுப்பாங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜி கொஞ்சம் பாருங்களேன். ஃபர்ஸ்ட், உங்கள தொடர்ந்து புகழ்ந்து தள்ளி உங்கள ரொம்ப ஸ்பெஷலா உணர வைப்பாங்க. அப்போ உங்க மூளை அந்த பாராட்ட ஒரு பெரிய வெகுமதியா எடுத்துக்கும். அப்புறம் என்ன ஆகும் தெரியுமா? திடீர்னு அந்த பாராட்ட நிறுத்திடுவாங்க. இப்போ அந்த வெகுமதி திரும்ப கிடைக்காதான்னு நீங்க ஏங்க ஆரம்பிப்பீங்க. அதுக்காக என்ன வேணா செய்ய தயாரா இருப்பீங்க. இது ஏதோ தெரியாம நடக்கிறதுன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இது உண்மையான அன்புல வர்றதில்ல. இது ஒரு பிளான் பண்ணப்பட்ட ட்ரெய்னிங். உங்கள அவங்களுக்கு ஏத்த மாதிரி பழக்கப்படுத்துற ஒரு தந்திரம். அவ்வளவுதான். சரி, அடுத்த ஆள பார்க்கலாமா? இவங்களோட மெயின் வெப்பனே என்னன்னா, உண்மைய அப்படியே தலைகீழா மாத்தி நீங்க தான் தப்பு செஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங்க உருவாக்குறது. நீங்க உங்களுக்காக பேச முயற்சி செஞ்சா போதும், உடனே அவங்க தான் பாதிக்கப்பட்டவங்க மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணிடுவாங்க. நீங்க தான் அவங்கள காயப்படுத்துற மாதிரி காட்டுவாங்க. கடைசில என்ன ஆகும்னா, உங்களுக்காக நீங்களே வாதாடுறது ஒரு பெரிய தப்பு போல உங்களுக்கு தோண ஆரம்பிச்சிடும். இந்த ஒரு வரி அவங்களோட தந்திரத்தோட மொத்த விளைவையும் சொல்லுது. அந்த குற்ற உணர்ச்சி இருக்குல்ல, அதுவே உங்க கழுத்தை நெரிக்கிற ஒரு சங்கிலியா மாறிடும். உங்களால அதுல இருந்து வெளியே வரவே முடியாது. ஒரு நிமிஷம், ஒண்ணுமே இல்லாம எப்படி ஒருத்தவங்கள காயப்படுத்த முடியும்? இது எப்படி ஒரு ஆயுதமா இருக்க முடியும்? உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம். ஆனா அடுத்ததா நம்ம பார்க்க போறது அத பத்தி தான். மௌனம் எவ்வளவு சக்தி வாய்ந்த ஆயுதம்னு பார்க்கலாம். இப்போ நாம பார்க்க போற 2 பேர் தகவல்களை மறைக்கிறது மூலமாவும் மௌனத்தை ஒரு ஆயுதமா பயன்படுத்துறது மூலமாவும் எப்படி அவங்க கண்ட்ரோல்ல நம்மள வச்சுக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த ஆளை பார்த்தா நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி இருப்பாங்க. நீங்க சொல்றதெல்லாம் ரொம்ப அக்கறையா கேட்பாங்க. ஆனா உண்மையில அவங்க உங்க ரகசியங்களை சேகரிச்சு வைக்கிறாங்க, அத ஒரு நாள் ஆயுதமா யூஸ் பண்றதுக்கு. இதுல கொடுமையான விஷயம் என்னன்னா, அவங்க யூஸ் பண்ற எல்லா ஆயுதத்தையும் நீங்க தான் அவங்க கிட்ட கொடுத்திருப்பீங்க. உங்க பலவீனம், உங்க பயம் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு சரியான நேரத்துல அதை உங்களுக்கு எதிராவே திருப்புவாங்க. அடுத்த ஆளு இவங்க வார்த்தையே யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்களோட மிகப்பெரிய ஆயுதமே மௌனம் தான். அது ஒரு மென்டல் டார்ச்சர் கருவியா பயன்படுத்துவாங்க. உங்களுக்கு உதவி தேவைப்படும் போது அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. நீங்க கஷ்டத்துல இருக்கும்போது திடீர்னு காணாம போயிடுவாங்க. அவங்களோட இந்த மௌனம் ஒரு பனிஷ்மெண்ட். இதனால நம்ம மூளை என்ன கத்துக்குதுன்னா, அவங்க நம்ம கூட இருக்கணும்னா நம்ம வாய மூடிட்டு அமைதியா இருக்கணும். பாருங்க, எவ்வளவு நுட்பமான ஒரு கண்ட்ரோல். சரி, இப்ப நாம கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். இப்ப பார்க்க போற கடைசி வகை கையாளுபவர், ஒருவேளை இவங்க தான் இதுலயே ரொம்ப டேஞ்சரஸான நயவஞ்சகமான ஆளா இருக்கலாம். இந்த ஸ்லைட பாருங்க. இவங்களோட இரட்ட வேஷத்தை நல்லா காட்டிடும். வெளியில பார்த்தா உங்களுக்காக கை தட்டுவாங்க. ஆனா தனியா இருக்கும்போது நான் ரியலிஸ்டிக்கா பேசுறேன் அல்லது உன் நல்லதுக்கு தான் சொல்றேன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா அவங்க தன்னம்பிக்கைய அரிச்சு எடுத்துடுவாங்க. இதுல இருக்கிற மிகப்பெரிய ஆபத்து இதுதான். போக போக அவங்க சொல்ற அந்த நெகட்டிவ் விஷயம்லாம் உங்க சொந்த யோசனை மாதிரி மாறிடும். கடைசில உங்க மேலேயே உங்களுக்கு நம்பிக்கை இல்லாம போயிடும். இவ்ளோ நேரம் நாம பிரச்சனைகளை பத்தி பார்த்தோம் இல்லையா? சரி, இப்ப இதுக்கான தீர்வு என்ன? எப்படி நம்ம கண்ட்ரோல நாமளே திரும்ப எடுக்கிறது? அத பத்தி பார்க்கலாம். இந்த கையாளுபவர்கள் யாரும் நேருக்கு நேரா தாக்க மாட்டாங்க. அவங்கவங்க கோட்டையை இடிக்க மாட்டாங்க. ஆனா சத்தமே இல்லாம உள்ள பூந்துடுவாங்க. கிசுகிசுத்து மெதுவா நம்ம மனச மாத்துவாங்க. அப்போ இதுக்கு எதிரான நம்மளோட வியூகம் என்னவா இருக்கணும்?
இந்த 3 தான் உங்களுக்கான அடித்தளம். முதல் படி விழிப்புணர்வு. யாரு இப்படி பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிறது. 2வது எல்லைகள். இதுதான் உங்க பாதுகாப்பு கவசம். 3வது சுயமரியாதை. உங்க சுயமரியாதைய நீங்க காப்பாத்திக்கிட்டா அதுதான் உங்களுக்கான உண்மையான சுதந்திரம். சரி, இப்போ அந்த கண்ணுக்கு தெரியாத கைகள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. இந்த விழிப்புணர்வு உங்க வாழ்க்கைய, உங்க உறவுகளை இப்படி மாத்தப் போகுது. இனிமே என்ன செய்ய போறீங்க? முடிவு உங்க கையில தான் இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.